ஹாய் கைஸ், வணக்கங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பற்றி பார்க்கலாம். மொழி, சரிங்களா? இப்போ ரீசெண்டான எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா மொழியுடைய கொஷின் நிறைய கேட்கலையானாலும், ஆனால் இது ரொம்ப இம்பார்ட்டனுங்க. ஒரு கொஷின் கன்ஃபார்மாக வரும், சரிங்களா? பார்த்துலாமா? இந்திய அரசியலமைப்பில் மொழிகள் பற்றி பார்க்கலாம். இந்திய மொழிகள், சரிங்களா? வீடியோக்குள்ளே போகலாமா? பாலிட்டி சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு தாங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவு வச்சு தான் நான் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும், சரிங்களா? ஓகே. மத்திய அரசு பொறுத்தவரையும் மத்திய அரசு வந்து இந்திய அரசியலமைப்பின் 343(1) சரத்தின்படி மத்திய அரசின் ஆட்சி மொழியாக தேவநாகரி வடிவிலான இந்தி. கொஸ்டின் கேட்பாங்க, இந்தின்னு சொல்லக்கூடாது, அது தேவநாகரி வரி வடிவத்தில் தான் இருக்குது அப்படின்றாங்க. 343 1வது ஆர்டிகிள் படி, சரிங்களா? இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த போது 1950லேருந்து 15 வருஷம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி மொழியாக தொடர அனுமதிக்கப்பட்டது. ஆனால் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா 1963 வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் கொண்டு வராங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தின் மூலம் காலவரையின்றி நீட்டிக்கப்பட்டது. அதாவது ஆங்கிலம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி மொழியாக தொடரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட்சி மொழியாக தொடரலான்றது 1963 வரையும். ஃபஸ்ட்டு 1950 என்ன சொன்னாங்கன்னா 15 வருஷத்துக்கு மட்டும்தான் ஆங்கிலம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி மொழியாக தொடர முடியும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் 1963 என்ன சொல்கிறாங்க, அந்த காலவரை வந்து பார்த்தீங்கன்னா நீட்டிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மொழிகள் பேசுகிறாங்கன்னா 1652 மொழிகள் பேசுகிறாங்க. அதில் 63 மொழிகள் இந்தியர் அல்லாத மற்ற மொழிகள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? 8வது அட்டவணை வந்து பார்த்திங்கன்னா 22 மொழிகள் இருந்தது, சரிங்களா? ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது 14 மொழியோடு இருந்தது. 15வது மொழி சிந்தி மொழி சேர்க்கப்பட்டது, சரிங்களா? 21வது சட்டத்திருத்தம்படி பார்ப்போம். மூணு சட்டத்திருத்தம் பண்ணியிருப்பாங்க. 21, 71, 92 3 சட்டத்திருத்தம் பண்ணியிருப்பாங்க. 22 மொழி சேர்த்துருப்பாங்க. பார்த்துடலாம். 8வது அட்டவணையில் வச்சுருக்காங்க. அப்போது கொஷின் கேட்டிருக்காங்க, மொழிகள் எந்த அட்டவணையில் இருக்குது? 8வது அட்டவணையில். சுமார் 91% மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இம்மொழிகளை தான் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. பொதுவான மொழிகள்னு பார்த்தோன்னா இந்தி, உருது, இந்துஸ்தானி ஆகிய மொழிகள். சுமார் வந்து பார்த்தீங்கன்னா 45லேருந்து 46% வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொழியே வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. அப்போ இந்துஸ்தானி, இந்தி, உருது இந்த 3 மொழி தான் 50% வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மக்கள் வந்து பேசுகிறாங்கன்றது சொல்கிறாங்க. ஓகே. எழுத்து வடிவான்றது பார்த்தீங்கன்னா தமிழ் நீங்களாகனா தேவநாகரி எழுத்து முறையானது மத்திய அரசாங்க மொழியாக பரிந்துரைக்கப்பட்டது. என்னென்னு 1950 ஆங்கிலம் அலுவலக மொழியாக தொடர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலவரை நீட்டிக்கப்பட்டது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு போட்டிருப்பாங்க. 1963 வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலவரை வந்து பார்த்தீங்கன்னா நீட்டிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? ஆல்ரெடி பார்த்தது தான், சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்னு பார்த்துடலாம். ஆர்டிகிள் வந்து 343 வந்து பார்த்திங்கன்னா ஒரு மத்திய அரசு இருக்குல்ல, அந்த ஆட்சி மொழி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கெசட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி இருக்கணும், இங்கிலீஷில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஆர்டிகிள் 344 வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி மொழி தொடர்பான ஆணையங்கள் ஏதாவது கமிட்டியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் குழு ஏதாவது ஏற்படுத்தினாலும் ஆணையம் ஏற்படுத்தினாலும் 344 பேஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. உங்கள் மாநிலங்கள் ஒரு மாநிலத்தினுடைய ஆட்சி மொழி இப்போ தமிழ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது இந்த ஆர்டிக்கிளில் தான் வருதுங்க. 345லேருந்து 347. அதாவது மாநிலங்கள் ஆட்சி மொழி, அப்புறம் பிராந்திய மொழியாகவும் பயன்படுத்துறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 348 349 பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தினுடைய மொழிகளை, ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 350 பியில் வந்து சிறுபான்மை, அதாவது குறைகளை தீர்க்க பயன்படுத்தும் மொழி அல்லது சிறுபான்மை பிரிவர்களுக்கு பாதுகாப்பு. ஆல்ரெடி 350 நம்ம பார்த்துருக்கோம் ப்ரீவியஸில், சரிங்களா? இது முன்னாடி வீடியோலாம் 350 பற்றி டெப்த்தாக பார்த்துருப்போம், சரிங்களா? ஓகே, பார்த்துக்கோங்க. இந்தி மொழியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு என்ன வழிகாட்டுதல்ன்றது பார்த்திங்கன்னா தனியாகவே ஒரு ஆர்டிக்கிள் வச்சுருக்காங்க. இந்திக்குன்னு தனியாக ஒரு ஆர்டிக்கிளே இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஏரியா கொஸ்டின் ஏரியா. ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? மத்திய ஆட்சிக்கான மொழி, சரிங்களா? மத்திய ஆட்சிக்கான மொழி அதாவது பார்த்தீங்கன்னா 343
மத்திய அரசின் அலுவல் மொழியான தேவநாகரி எழுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தி மொழியாகும். 15 வருஷத்துக்கு 1965 வரை ஆங்கில அரசு மொழியாக வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரத்து 343 படி எண்கள் சர்வதேச அளவில் பயன்படுத்தப்படும் இந்திய எண்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது எண்கள் எல்லாம் இருக்குல்ல, சர்வதேச அளவில் பயன்படுத்தும் போது இந்திய எண்ணை தான் யூஸ் பண்ணணும், இங்கிலீஷ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ பாராளுமன்றமானது 1963 மொழி சட்டம்னு ஒன்று இயற்றுது. சரிங்களா? அதுதான் வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷ் வந்து காலவரையின்றி நீட்டிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு படித்தோம்ல, அதுதான் அப்போது ஆட்சி மொழி சட்டம்ன்றது 1963 இயற்றப்பட்டது. இதன் மூலம் 1965க்கு பிறகு இந்தியுடன் ஆங்கிலம் தொடர்ந்து பயன்படுத்த வழிவகை செய்யப்பட்டது. ஓகேங்களா? அடுத்து ஆட்சி மொழிக்கான கமிட்டி, நான் சொன்னேன்ல 344 வச்சு ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் ஆட்சி மொழிக்கான கமிட்டி. ஓகேங்களா? ஆட்சி மொழியான தொடர்பான விஷயங்கள் ஜனாதிபதி ஆலோசனை வழங்க இக்குழு வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு வழிவகை செய்கிறது. ஓகேங்களா? ஜனாதிபதிக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்காக இந்த குழுவை வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கிறாங்க. பணிகளும் பரிந்துரைகள்னு பார்த்தோன்னா மத்திய அரசினுடைய அதிகாரப்பூர்வமான நோக்கங்களுக்கு இந்தி மொழி படிப்படியாக அதிகரிக்கணும். அதே மாதிரி மத்திய அரசினுடைய அதிகாரப்பூர்வ நோக்கங்களுக்கு பயன்படுத்தப்படும் ஆங்கிலம் வந்து பார்த்தீங்கன்னா மொழிக்கான கட்டுப்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணணும். அதாவது இந்தி மொழியை படிப்படியாக வந்து அதிகரித்து ஆங்கில மொழிக்கான கட்டுப்பாடுகள் கொண்டு வரணும். உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்றத்தில் வந்து அதாவது மொழி மற்றும் சட்ட வரைவுகள் அரசாணைகள் பயன்படுத்தும் மொழி. இப்போ ரீஜனல் லாங்குவேஜில் இப்போ உயர்நீதிமன்றத்தில் ஒரு வந்து நம்மளுக்கு எதை புரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா நம்ம ரீஜனல் லாங்குவேஜில் இருக்கணும்ல. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியும் வரைவுகள். ஆனால் 2 லாங்குவேஜில் இருக்கும், பை லாங்குவேஜில். ஒன்று இங்கிலீஷில் இருக்கும், ஒன்று அந்த லாங்குவேஜில் வச்சுருப்பாங்க. சரிங்களா? அப்போது மத்திய அரசிற்கு ஒரு குறிப்பிட்ட அதிகாரப்பூர்வ நோக்கங்களுக்காக பயன்படுத்தும் எண் வடிவங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஆட்சிக்குழு வந்து முடிவு பண்ணுறது தான். கொஸ்டின் அப்படி கேட்க மாட்டாங்க. ஆட்சிக்குழுக்கான ஆர்டிக்கிள் எதுன்னு கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். இந்த ஆட்சிக்குழுடைய அமைப்பில் 30 உறுப்பினர்கள் இருப்பாங்க மொத்தமாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவையிலேருந்து எடுத்துக்குவாங்க. லோக்சபாவில் வந்து பார்த்தீங்கன்னா 20 பேரும், ராஜ்யசபாவில் வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் எடுத்துக்குவாங்க. சரிங்களா? இந்த கமிட்டிக்கு. ஓகேங்களா? இந்த கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்காக அமைக்கப்பட்டது கமிட்டி தான். சரிங்களா? ஓகே. இதனுடைய பணி பரிந்துரைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகேங்களா? அங்கே கொடுத்ததே தான் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்தியை வந்து பார்த்தீங்கன்னா மொழி படிப்படியாக வந்து அதிகரிச்சுட்டு ஆங்கிலம் வந்து பார்த்தீங்கன்னா மொழிக்கான கட்டுப்பாடுகளை குறைக்கிறது. உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கையான மொழி மற்றும் சட்ட வரைவுகள் அரசாணைகள் பயன்படுத்தப்படும் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரீஜனல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எண்களினுடைய வடிவங்கள்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எண்கள்னா வந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆனா 8ங்களா, காணா 1 அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா எண்களுடைய வடிவங்கள் வந்து பார்த்தோன்னா அதிகாரப்பூர்வமான நோக்கங்களுக்கு பயன்படுத்தப்படும் எண்களினுடைய வடிவங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாங்குவேஜுடைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஏன்னா சர்வதேச அளவில் ஒப்பந்தம் பண்ணும்போது இதை வந்து பார்த்தோன்னா பயன்படுத்தினா தான் நம்மளுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்போம். அந்த ஒப்பந்தத்துக்கு முடிகிற வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணால் தான். இப்போ இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா இடையிலே வந்து வேண்டாம் அப்படி சொல்லும்போது ஒப்பந்தமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ரீஜன் மாறும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் அது பாதிப்படையும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அதை வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இதில் முக்கிய அம்சங்கள்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 345ங்க. இது மாநிலங்களில் ஆட்சி மொழி அல்லது மொழிகள் பற்றி குறிப்பிடுகிறது. 347 மாநிலங்கள் மக்கள் தொகையில் ஒரு பிரிவின் பேசும் மொழிகளுக்கான சிறப்பு அங்கீகாரம் கொடுங்க, அதை பற்றி பேசுது. இப்போது ஒரு எருகலா அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எருகலா வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு பிரிவினர் சேர்ந்தவர்களுக்கான மொழி. ஓகேங்களா? அது சிறப்பு அங்கீகாரம் கொடுக்கணும். அதை பற்றி சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 347. சரிங்களா? பரிந்துரை செய்யும்போது இந்தியாவினுடைய தொழில்துறை, கலாச்சாரம், அறிவியல் வளர்ச்சி ஆகியவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும். சரிங்களா? பார்த்துக்கோங்க. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொழியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பரிந்துரை பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில்துறை டெவலப்மெண்ட் இருக்கணும். அவங்களுடைய கல்ச்சரை வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அவங்களால அறிவியல் வளர்ச்சி ஏற்படுதா அப்படின்ட்டு. ஓகேங்களா? உருது தெரிஞ்சதால் உருது மொழியை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் வளர்ச்சி ஏற்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. அதாவது
எஜுகேஷனில் கொடுக்கலாம் அப்படின்றது சொல்ல வராங்க. சரிங்களா? மாநிலத்தின் ஆட்சி மொழி அல்லது மொழிகள். ஒரு மாநிலத்தினுடைய உரிமை, ஒரு மாநில சட்டமன்றம் அந்த மாநிலத்தில் பேசப்படும் ஒன்று அல்லது அதற்கு பேர்பட்ட மொழிகளோ இந்தியை வந்து தனது ஆட்சி மொழியாக தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். சரிங்களா? மாநிலம் நினச்சாங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஆட்சி மொழியை ஏற்றுக்கலாம், ஆனால் ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஆங்கிலத்தின் நிலை என்னென்னா, மாநில சட்டம் போன்ற சட்டத்தை கொண்டு வரும் வரை ஆங்கிலம் அந்த மாநிலத்தின் ஆட்சி மொழியாக தொடர்ந்து நீடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது ஆங்கிலம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தின் ஆட்சி மொழியாக நீடிக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா வட்டார மொழிகள். இது இம்பார்ட்டனுங்க, புரியுதுங்களா? ஒரு சட்டம் கொண்டு வராங்க கவர்மெண்ட்டு, அது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் தாங்க இருக்கும். அது மாநிலத்தின் ஆட்சி மொழியாகவே ஆங்கிலமே அந்த மாநிலத்தின் ஆட்சி மொழியாக இருக்கும். அது இங்கிலீஷில் தான் இருக்கும். ரீஜனல் லாங்குவேஜ் ஹிந்தி பயன்படுத்திக்கலாம், ஆனால் மாநிலத்தோடைய உரிமை அதை பயன்படுத்த மாட்டாங்க. இப்போ வட்டார மொழிகள்னு பார்த்தோன்னா ஆந்திர பிரதேசத்தில் தெலுங்கு பேசுகிறாங்க, கேரளாவில் மலையாளம் பேசுகிறாங்க, அசாமில் அசாமி, வெஸ்ட் பெங்காலில் பெங்காலி, ஒடிசாவில் ஒடியா மொழி பேசுகிறாங்க. ஓகேங்களா? அப்போ ஹிந்தி பேசும் மாநிலங்கள் அப்படின்னா உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஹரியானா, இமாச்சல், இந்த 9 மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தி கல்வியை வந்து இந்தி ஆட்சி மொழியை ஏற்றுக்கொண்டது அப்படின்றாங்க. ஏற்கும் மாநிலங்கள், ஆங்கிலத்தை ஏற்கும் மாநிலங்கள்னா நாகாலாந்து வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி மொழியாகவே பயன்படுத்தியிருக்கோம். நாகாலாந்து வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தை வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷை ஆட்சி மொழியாக பயன்படுத்துது. மேகாலயாவும் அருணாச்சல பிரதேசமும் ஆட்சி மொழியாக இங்கிலீஷ் பயன்படுத்துதுங்க. இந்த 3 இம்பார்ட்டனுங்க. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. நாகாலாந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் கொடுத்துட்டு எந்த கீழ்கண்ட எந்த மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆட்சி மொழியாக பயன்படுத்துதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நாகாலாந்து. சரிங்களா? மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி தான் ஆட்சி மொழியாக பயன்படுத்துது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொழி தேவைன்னா தகவல் தொடர்பு மொழிகள் அப்படின்னா மத்திய மாநில உறவுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மத்திய அரசுக்கு, மாநில அரசுகளுக்கு, ஒரு மாநிலத்தை மற்றொரு மாநிலத்துக்கு தகவல் தொடர்பாக ஒரு மொழியாக தான் இங்கிலீஷ் இருக்குது. ஓகேங்களா? ஏன் இங்கிலீஷ் இன்னும் வச்சுருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க்குக்காக தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தி ஒப்பந்தம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் விரும்பினால் தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பிற்கு இந்தியை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம், ஒன்றை ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் அப்படி சொல்கிறாங்க. அதாவது இந்திய ஒப்பந்தம் என்ன சொல்லுதுன்னா 2க்கு மேற்பட்ட மாநிலங்கள் விரும்பினால் தங்களுக்கான தகவல் தொடர்புக்கு இந்தி பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றாங்க. இப்போ உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் ஆகிய மாநிலங்கள் இந்தி பயன்படுத்துறது இந்திய ஒப்பந்தத்தின் பேஸ் பண்ணி தான். 8வது அட்டவணை வந்து பார்த்தீங்கன்னா 8வது அட்டவணையில் வந்து ஆல்ரெடி தெரியும் 22 மொழிகள் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்றது தெரியும். சரிங்களா? அடுத்து முக்கியமானது என்னென்னா ஸ்பெஷல் சிறப்பு சலுகைகள்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ மொழியில் சிறுபான்மையினர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மொழியில் சிறுபான்மையர் அவங்க மாநிலத்தில் குறிப்பிட்ட மொழியை பேசும் மக்கள் தங்கள் மொழியை ஆட்சி மொழியாக அங்கீகரிக்கும் கோரினால் குடியரசுத் தலைவர் அனுமதி வழங்கலாம். கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மொழி சிறுபான்மையர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் கொடுக்குறவர்னா குடியரசுத் தலைவர் தான். சரிங்களா? முழு சிறுபான்மையரை பாதுகாக்க இது உதவுகிறது அப்படின்றாங்க. குறைகளை தீர்த்தல். எந்த ஒரு நபரும் தனது குறைகளை நிவர்த்தி செய்ய கோரி சமர்ப்பிக்கும் விண்ணப்பங்களை மத்திய மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட எந்த ஒரு மொழியிலும் வழங்க உரிமை உண்டு. சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். அரசியல் பயன்படுத்தப்படும் எந்த ஒரு மொழியும் தனது பிரதிநிதித்துவத்தை சமர்ப்பிக்க உரிமை வழங்கியுள்ளது. இந்தி மொழி அதிகாரப்பூர்வமான மொழி இல்லை என்றாலும் சிறுபான்மையர் மொழியை பாதுகாக்கும் விதமாக அமைந்துள்ளது. ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ளூர் அமைப்புகள் சிறுபான்மையர் கல்வி முதன்மை கட்டத்தில் தாய்மொழி கற்பித்தலுக்கான போதிய வசதிகள் வழங்க வேண்டும். ஜனாதிபதி இதனை செயல்படுத்துவதற்கு தேவையான உத்தரவுகளை வழங்கியுள்ளார். மொழியில் சிறுபான்மையருக்கான இருக்கும் சிறுபான்மையரை பாதுகாக்க ஜனாதிபதி சிறப்பு அதிகாரியை நியமிக்க வேண்டும். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். சிறப்பு அதிகாரி 351 பின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோமா? ஓகேங்களா? இதன் தொடர்பான அனைத்து அறிக்கைகளை நாடாளுமன்றத்தின் முன்பு சமர்ப்பிக்க வேண்டும். மாநிலம் சம்பந்தமான மாநில அரசுக்கு இப்போ மாநிலம் சம்பந்தமானதுன்னா மாநில அரசுக்கு அனுப்பப்பட வேணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.
இந்தி மொழியுடைய வளர்ச்சி, டெவலப்மெண்ட் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜ் ஆல்ரெடி பார்த்தோம். 351வது ஆர்டிக்கல் படி தான் ஹிந்தி வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பு மத்திய அரசு இந்தி மொழியை ஊக்குவிப்பதற்காகவும் பரப்புவதற்காகவும் மேம்பாட்டிற்காகவும் சில கடமைகளை விதித்துள்ளது. மேலும் இந்துஸ்தான் மூலமாகவும் வேறு அட்டவணையில் கொடுக்கப்பட்ட மொழிகள் வந்து இந்தி மொழியை பரப்புவதற்கு மத்திய அரசு சில முறைகளை வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பில் வழங்கியுள்ளது. சரிங்களா? அட்டவணை வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அட்டவணையில் ஃபஸ்ட்டு தொடங்கும் போது 14 மொழிகள் மட்டுமே இருந்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த 14 மொழி என்னென்னா அசாமி, பெங்காலி, போடா, டோங்கிரி, குஜராத்தி, ஹிந்தி, கன்னடம், காஷ்மீரி, கொங்கி, அதுக்கப்புறம் மைதிலி, மலையாளம், மணிப்பூரி. ஓகேங்களா? மொத்த லாங்குவேஜ் 22 கொடுத்துட்டாங்க. சரிங்களா? கொஷின் அது கேட்க மாட்டாங்க. கொஷின் என்னென்னா 15வது மொழி எதுனா சிந்திங்க. எந்த வருஷம்னா 1967வது. எந்த சட்ட திருத்தம்னா 21வது சட்ட திருத்தம். சிந்தி மொழி சேர்க்கப்பட்டது இதுதான். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 21க்கு அடுத்து 71வது சட்ட திருத்தம் 92ல் கொண்டு வராங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கொங்கணி 16வது லாங்குவேஜ், மணிப்பூரி 17வது லாங்குவேஜ், நேபாளி 18வது லாங்குவேஜாக சேர்க்குறாங்க. சரிங்களா? ஆர்டர் ரொம்ப முக்கியம், கொஷின் கேட்டிருக்காங்க. கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி. ஓகேங்களா? 71. அப்போது 21 ஒரு 71 கூட்டினா எவ்வளோ? 92. அது 92 தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு அடுத்த சட்ட திருத்தம் 2003 போடுறாங்க. இப்போ 4 லாங்குவேஜ் சேர்க்குறாங்க. 4 லாங்குவேஜ் போடா, டோங்கிரி, மைதிலி, சந்தாலி 19, 20, 21, 22. ஆர்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டர் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கணும். சரிங்களா? நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் கொஷின் இல்லைங்க. இந்த ஏரியா தான் கொஷின் ஏரியா. சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. 21வது சட்ட திருத்தம் சிந்தி சேர்த்தாங்க 15வது மொழியாக 1967. சரிங்களா? 71வது சட்ட திருத்தம் 1992 3 மொழிகள் சேர்க்காங்க. கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி. 92வது சட்ட திருத்தம் 2003 வந்து பார்த்தீங்கன்னா 4 மொழிகள் சேர்க்குறாங்க. போடா, டோங்கிரி, மைதிலி, சந்தாலி. பிடிஎம்எஸ்ன்னு போடு, பிடிஎம்எஸ்ன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஷார்ட்கட் போட்டுக்கோங்க. கொஷின் இந்த ஏரியாவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இது ஸ்கூல் புக்கில் இருந்தது தான். இந்தியாவில் அதிகமாக பேசப்படும் 5 மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா 2011 கணக்கெடுப்பின்படி ஹிந்தி வந்து பார்த்தீங்கன்னா 41.03%, பெங்காலி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்துல 2வதுல இருக்குங்க 8.1, தெலுங்கு வந்து பார்த்தீங்கன்னா 3வது 7.19, மராத்தி வந்து பார்த்தீங்கன்னா 6.99, தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 5.91% தான் வந்து பார்த்தீங்கன்னா 6% கூட வரல. ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ். சரிங்களா? அப்போ அதிகன்றது கேட்டிருக்காங்க. ஹிந்தி 41.03%. ஓகே. இப்போது தற்போது இந்தியாவில் வந்து செம்மொழி அந்தஸ்து வந்து பார்த்தீங்கன்னா 11 மொழிகளை வந்து பெற்றிருக்குங்க. சரிங்களா? தமிழில் 2004 அக்டோபர் 12 அறிவிச்சிட்டாங்க. சரிங்களா? அடுத்து சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008, கன்னடம் 2008, 2 சேம் இயருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மலையாளம் வந்து பார்த்தீங்கன்னா 2013 பார்க்கலாம். கன்னடம் வந்து 2008, மலையாளம் வந்து 2013, ஒடியா வந்து பார்த்தீங்கன்னா 2014ங்க. சரிங்களா? இதுவரையும் தான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 2024 வந்து மராத்தி வந்து அக்டோபர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 5 மொழி பண்ணியிருக்காங்க. மராத்தி, பெங்காலி, அசாமி, பாலி, பிராகிருதம். சரிங்களா? அக்டோபர் மாதத்தில். ஏன் அக்டோபர் மாதம் செலக்ட் பண்ணுறாங்கன்னா அக்டோபர் 12 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தமிழை வந்து பார்த்தீங்கன்னா செம்மொழியாக அறிவிச்சது. சரிங்களா? 10வது செம்மொழி மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எங்கே நடந்தது அப்படின்னா கோயம்புத்தூரில் நடந்தது. ஓகேங்களா? கோயம்புத்தூரில் நடந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி இருந்தார். சரிங்களா? செம்மொழியான தமிழ் மொழியா அப்படின்றது தான் கருப்பொருள். சரிங்களா? அது சார்ந்து கொஸ்டின் வரலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செம்மொழி பூங்கான்றது ஒன்று இப்போது சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திறந்துருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா மட்டும் போதும். அரசியல் வந்து இறங்கின்றதை பார்க்க வேணாம் அவசியம் இல்லை. சரிங்களா? ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் எடுங்க, பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சஃபுல் கேட்கலாம். சரிங்களா? பார்க்கலாமா?
மத்திய அமைச்சரவை அக்டோபர் 3, 2024 அன்று மராத்தி, பாலி, பிராகிருதம், அசாமி மொழிகள், வங்காளி என்ற 5 புதிய மொழிகளை இந்த பட்டியலை சேர்த்துள்ளது. இதன் மூலம் செம்மொழிகளுடைய எண்ணிக்கை 11. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா கேர் கமிஷன். சரிங்களா. பிஜி கேர் கமிஷன் 1955 குடியரசுத் தலைவர் பிஜி கேர் தலைமையில் அலுவலக மொழி ஆணையம் நியமிக்கப்பட்டது. சரிங்களா. ஓகே. இப்போ என்னென்னா ஒரு பார்த்தீங்கன்னா தலைமையில் அலுவல் மொழி பார்த்தீங்கன்னா ஆணையம் அமைக்கப்பட்டது. அப்போது லாங்குவேஜுக்குன்னு ஒரு ஆணையம் அமைக்கலான்னா அதுக்கான ஆர்டிக்கிள் 344ங்களா இப்போ தெரியுதுங்களா. அங்கே இருக்கிற ஆர்டிக்கிள் எதுக்கெல்லாம்னா இப்போ கமிட்டி அமைக்கிறதுக்கு இந்த ஆர்டிக்கிள்ன்றது ஒன்று இருக்குது. 344 ஆர்டிக்கிள் படி குடியரசுத் தலைவரில் ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுவார். அதுக்கு தலைவர் பிஜி கேர் தலைமையில் ஃபஸ்ட்டு கமிட்டி 55 போட்டாங்கப்பா. அந்த அறிக்கை பார்த்தீங்கன்னா 56 தன்னுடைய அறிக்கை கொடுக்குது. இந்தி மற்றும் ஆங்கில மொழி பயன்பாடு படுத்தி சொல்லுது. சரிங்களா. அது அலுவலக மொழி சட்டம்னு சொல்லிட்டு ஒன்று ஏற்றப்படுறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் 1963 அதான் சொன்னேன் காலவரையின்றி அவன் தொடங்கலாம் அப்படின்ற இக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் ஆங்கிலத்தை 1971 ஜனவரி 26 வரை தொடர்ந்து அனுமதிக்கப்பட்டது. ஆனால் 67வது சட்டத்திருத்தத்தின்படி காலவரையின்றி ஆங்கிலம் பார்த்தீங்கன்னா லிங்க்டு லாங்குவேஜ் இணைப்பு மொழியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் கொஷின் ஏரியா. சரிங்களா. இணைப்பு லாங்குவேஜ் தான் நம்மளுக்கு, அதாவது ஒரு ஸ்டேட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்கிறதுக்காக தான் இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். இங்கிலீஷ் இல்லைன்னா இங்கிலீஷ் தேவையில்லை. சரிங்களா. தற்போது இந்நிலை பார்த்தீங்கன்னா இந்தி இந்திய அளவில் அலுவல் மொழியாகவும் ஆங்கிலம் கூடுதல் அலுவல் மொழியாகவும் உள்ளது. இதுதான் நிலைமை. சரிங்களா. ஒரு கேஸ் ஒன்று போதுங்களேன், கச்சாடியா வழக்கு அப்படின்ட்டு. குஜராத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பொதுநல வழக்கு போகிறாரு. அவர் பேர் கச்சாடியா. ஹைகோர்ட்டில் என்ன வாதம் அப்படின்னா 343 இருக்குல்ல இந்தி அலுவல் மொழி அப்படின்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்தி மொழியை தேசிய மொழி என்று அழைப்பதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாதிடுறாரு. தீர்ப்பு என்ன சொல்கிறாங்கன்னா அலுவல் மொழியாக அஃபிஷியல் லாங்குவேஜாக மட்டுமே அங்கீகரிக்க முடியும், தேசிய மொழியாக எங்கேயுமே அங்கீகரிக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வெளியானது. நேஷ்னல் லாங்குவேஜ் இல்லைங்க, அஃபிஷியல் லாங்குவேஜ், அதுதான் தீர்ப்பு. சரிங்களா. ஓகே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொழிகள் சார்ந்து பார்த்துருக்கோம். மொழிகள் சார்ந்து பார்த்தீங்கன்னா சட்ட திருத்தங்கள் பார்த்துருக்கோம். மொழிகள் சார்ந்த ஆர்டிகல் பார்த்துருக்கோம். சரிங்களா. ஓகே. கொஷின் பார்த்தீங்கன்னா மொழிகள் சார்ந்து கமிட்டி கேட்டாலும் போட்டுடலாம், சட்ட திருத்தம் கேட்டாலும் போட்டுடலாம், ஆர்டிக்கல் கேட்டாலும் போட்டுடலாம். சரிங்களா. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்தது சொன்னால் தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போட முடியும். சரிங்களா. கைண்ட்லி உங்கள் ஃபீட்பேக் எங்களுக்கு தேவைங்க. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா ஏதாச்சும் குவாரிஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், இல்லை அடுத்தடுத்து என்னென்ன வீடியோஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுவோம். சரிங்களா. நீங்கள் ஆதரவு கொடுத்தா தான் அடுத்தடுத்து நாங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். சரிங்களா. ஓகே. அடுத்து ஒரு நல்ல கிளாஸில் பார்த்தீங்கன்னா அடுத்து நல்ல ஒரு டாப்பிக்கில் உங்களை பார்க்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.